ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. சங்கீதம் 60:11. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இக்கட்டு என்ற சூழ்நிலை கடந்து வராமல் இருக்கவே முடியாது. இக்கட்டுகளை சந்தித்தவர்கள் மறுபடியும் அதை சந்திக்கவோ சிந்திக்கவோ விரும்ப மாட்டார்கள். அது கசப்பான அனுபவமாக இருக்கும். தேவப்பிள்ளையே, மனிதர்கள் உதவிகள், மனுஷமார்களுக்கு உதவிகள் சில நேரங்களில் பயனற்றதாக காணப்படும். சில நேரங்களில் காலம் கடந்த பிறகு உதவி செய்வார்கள். சிலர் எப்போதுமே யாருக்குமே வாய்ப்புகள் இருந்தாலும் உதவ அவங்களுக்கு மனசு வராது. தேவப்பிள்ளையே, நீங்கள் இக்கட்டான நிலையில் இருக்கீங்களா? மனசு தளர்ந்து போய் இருக்கீங்களா? மனுஷன் செய்யும் உதவி சொல்லி காட்டப்படும். தேவப்பிள்ளைகளே, அப்படி சொல்லி காட்டப்பட்ட உதவியாக தான் இருக்கும். ஆண்டவர் உங்கள் நெருக்கத்தில் உதவி செய்வார். 100%. ஆண்டவர் உங்களுக்கு செய்யும் உதவி நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து, எப்படி எதிர்பாராத இடத்திலிருந்து, எதிர்பாராத மனுஷன் உதவி வரும். ஆண்டவர் செய்யும் உதவி வித்தியாசமானதாக இருக்குது. மனுஷர்கள் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்து விட்டால் அதை தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தாங்கள் சொந்தக்காரர்கள், நண்பர்கள், வேலை செய்யும் இடத்தில் உள்ளவர்கள், இப்படி 199% பேரிட செய்த உதவியை சொல்லி காட்டி விடுவார்கள். நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லி காட்டி விடுவார்கள். அப்படி அவருங்க சொல்லி காட்டவில்லை என்றால் அவர்களுக்கு தூக்கமே வராது. அந்த மீன் எப்படி ஜீவனுள்ள, அந்த உயிருள்ள மீன் துடித்து எப்படி மீன் துடித்து கொண்டு இருப்பது போல ஒருவித துடிப்போடு சுற்றி திரிவார்கள். நம் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் அவர் சொன்னால் 100% நிறைவேற்றுவார். மனிதரை போல சொன்னால் செய்யாத சுபாவம், பொய் சொல்லுகிற சுபாவம், இக்கட்டு நேரத்தில் கைவிடுகிற சுபாவம், இப்படிப்பட்ட சாத்தானின் கெட்ட சுபாவம் நம் ஆண்டவருக்கு கிடையவே கிடையாது. தேவ ஜனமே, நம் ஆண்டவர் பைபிள் சொல்லுவது வலதுகை கொண்டு உதவி செய்தால் அதை இடதுகை அறியாது இருக்கட்டும் என்று. இந்த நாட்களில் எங்கேயாவது அப்படி தேவன் சொன்னது போல நடக்கிறதா? அதுதான் இல்லை. தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் ஒரு மனுஷன் உதவி, ஒரு கல்யாண கார்ல போடுவோம் ஐயான்னு சொன்னான். எப்படி அவன் அந்த மனுஷன் என்ன உதவிக்கு போறான், அந்த உதவிக்கு ஏற்ற மாதிரி அந்த நபருக்கு பேரை ஆலயத்தில் கல்வெட்டுல பதிப்புன்னு சொன்னா ஆலயத்துக்கு நிதி கொடுப்பாங்க. இல்ல திருமண வீடு என்றால் திருமண கார்ல மாப்பிள்ளை பொண்டாட்டி பேரை போடுவோமா இல்லையோ? உன் பேரை கண்டிப்பா போடுவோம் இல்லையா? மணமகன் பேரை காட்டிலும் பெரிதாக உங்கள் பேரை கல்யாண கார்டில் போடுவோம். அதே போல பிறந்த நாள் விழா என்றால் பிறந்த நாள் கொண்டாடும் பிள்ளையின் பேர் வெட்டப்படும் அந்த கேக்ல இருக்கிறதோ இல்லையோ, உங்கள் பேரை கண்டிப்பாக பேக்ல கேட்கிற இருக்கும். அதே போல வேலை, அதே போல வேலை, அது மரண வீடாக இருந்தாலும் சரி, அந்த சவப்பெட்டி, மரண வீடுனா ஒரு சவப்பெட்டி இருக்குன்னா மரண வீட்டுல உங்கள் பேரை அந்த சவப்பெட்டியில் அச்சிடுவோம் அப்படி சொல்லுவாங்க. அப்பதான் நிதி கொடுப்பாங்க. அரசியல் கட்சிகள் கூட்டம் என்றால் தலைவரின் போட்டோவை காட்டிலும் உங்கள் போட்டோவை என்ன செய்வோம், பேனர்ல பெருசா தூக்கி பக்காவா இப்படி ஒவ்வொரு அந்த பேனர்ல எழுதி வைப்போம். போட்டோ பயங்கரமா போடணும். இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் உதவி கேட்க போகும் மனிதர்கள் சொன்னால்தான் உதவி செய்வார்கள். பிள்ளை, இந்த உலகத்தில் 199 பேரின் நிலையும் இப்படித்தானே இருக்கிறது. எப்பொழுதுமே நமக்கு பெயர், புகழ், பட்டம், பதவி வேண்டும். நம்மை காட்டிலும் மற்றவர்கள் நமக்கு கீழே தான் இருக்க வேண்டும். இப்படி சுயநலம் பிடித்த ஜனங்கள் பெருகி வருகிறார்கள். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் சிந்திங்க. ஆண்டவரின் பிள்ளைகளாக இல்லை என்றால் உலக லௌகீக ஆசைக்கு, புகழ், பெருமை, சுயநலம் பிடித்தவர்களாக, தேவனுக்கு பிடிக்காத நாமே நம்மை வெறுக்கும் காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. யோசித்து பாத்துங்க, சிந்திங்க. உங்களை ஏசப்பா நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. நாம் செய்யும் தவறுக்கு தண்டனை நம் பின்னாக, நம் சந்ததிகளுக்கும் சாபமாக வருகிறது. தேவப்பிள்ளை, கவனமாக நம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வலதுகரம் கொடுப்பது, இடதுகரம் அறியாமல் தேவனை போல் தேவை உள்ளவர்களுக்கு, யாருக்கு? தேவனை போல் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் எல்லா காரியங்களும் தேவன் 100% பார்த்துக் கொள்வாரு. இனி அந்த 100% நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கும். நம்முடைய தேவன்கிட்ட இனி ஜெபிப்போமா? ஜெபம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் அன்பு தகப்பனே இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் என்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய எனக்கு நல்ல மனதை தாருங்க இயேசப்பா. என்னிடத்தில் உதவி கேட்பவர்களுக்கு நான் உதவி செய்யாமல் இருந்ததை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. என் கடினமான இருதயத்தை எனக்கு மாற்றி தாருங்க இயேசப்பா. எனக்கு மனிதர்கள் உதவி செய்வார்கள் என்று நம்பி வெட்கப்பட்டு தலை குனிந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. நீர் என்னை நினைத்து இயேசப்பா, நீர் எங்களை நினைத்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தருளா இயேசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னையும் என் குடும்பத்தையும் அநேகருக்கு உதவி செய்யும் குடும்பமாக மாற்றுங்க இயேசப்பா என்று இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கிற இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக என்று
மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.